வணக்கம் நண்பர்களே, ஃபின்ச்சஸ் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் கிருஷ்ணா. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ பார்த்தோம்னா மழைக்காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லா பக்கமுமே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் என்னோடய ஃபார்மில் இருக்கிற காக்டெயில்ஸுக்கு நான் என்னென்ன ஃபுட்டு கொடுக்குறேன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். காக்டெயிலுக்கு என்ன ஃபுட்டு கொடுக்குறேன் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி காக்டெயில் ஃபுட்டை பற்றி எனக்கு தெரிஞ்ச சில டீட்டெயில்ஸை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு, காக்டெயிலுக்கு 1 இயர் ஃபுல்லாக நம்ம ஒரே மாதிரியான சார்ட்டை வச்சுட்டு ஒரே மாதிரியான ஃபுட்டை நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணவே முடியாது. சம்மர் சீசனில் வெயில் அதிகமாக இருக்கும்போது அந்த சம்மருக்கு தகுந்த மாதிரி நம்ம காக்டெயிலுக்கு ஃபுட்டு சார்ட்டை மாற்றணும். அதே போல் கூலிங் அதிகமாக இருக்கும்போது, இப்போ மழை காலத்துலையும் சரி பனி காலத்துலையும் சரி கூலிங் அதிகமாக இருக்கும். அந்த டைமும் காக்டெயிலுக்கு தகுந்த மாதிரி ஃபுட் சார்ட்டை நம்ம கண்டிப்பாக மாற்றணும். இயர்லி 2 டைம்ஸ் நம்ம மாற்றுற மாதிரி வரும். சம்மரில் ஹீட்டு அதிகமாக இருக்கும்போது நம்ம காக்டெயில் கொடுக்குற ஃபுட்டில் ஹீட்டு ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி ஃபுட்டு கொடுக்கவே கூடாது. கூலிங் பண்ணுற மாதிரி இருக்கிற ஃபுட்டு தான் கொடுக்கணும். அப்போ பார்த்தோம்னா நம்ம ஊற வச்ச தானியங்கள் அதிகமாக கொடுக்கணும். கீரை வகைகள், காய்கறிகள், கேரட்டு, பீட்ரூட்டு, இது மாதிரி தான் நம்ம அதிகமாக கொடுக்கணும். இதுவே மழை காலத்துலையும் சரி பனி காலத்துலையும் சரி ஆல்ரெடி கூலிங் அதிகமாக இருக்கும். அந்த டைமில் பேர்டுக்கு கூலிங் தரக்கூடிய ஃபுட்டுகளை நம்ம கொடுக்க முடியாது. பேர்டுக்கு ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி ஃபுட்டுகள் தான் கொடுக்கணும். உதாரணத்துக்கு ட்ரை சீட்ஸு, சன்ஃப்ளவர் சீட்ஸு, கோதுமை, சோளக்கருதில் பால் கருது, இது எல்லாமே ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபுட்டு தான். இதை நம்ம கூலிங் அதிகமாக இருக்கும்போது அதிகமாக கொடுக்கலாம். சம்மர் சீசனில் ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபுட்டை கொடுத்தாலும் அல்லது கூலிங் சீசனில் நம்ம கூலிங் தரக்கூடிய ஃபுட்டை கொடுத்தாலும் கண்டிப்பாக காக்டெயிலுக்கு ப்ராப்ளம் தான் வரும். சம்மர் சீசனில் காக்டெயிலுக்கு கூலிங் தரக்கூடிய ஃபுட்ஸு தான் அதிகமாக கொடுக்கணும். இதுவே கூலிங் சீசனில் காக்டெயிலுக்கு ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற ஃபுட்ஸு தான் அதிகமாக கொடுக்கணும். நம்ம சேனலில் இந்த வீடியோவுக்கு முன்னாடியே ரெய்னி சீசனில் நம்ம வளர்க்கும் பறவைகளை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். இப்போ ரெய்னி சீசனில் என்னோடய காக்டெயில்ஸுக்கு என்னென்ன ஃபுட்டு கொடுக்குறேன், கேஜில் என்னென்ன வச்சுருப்பேன் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேஜில் என்னென்ன வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா கட்டில் ஃபிஷ் போன் கண்டிப்பாக ரெகுலராக கேஜில் வச்சுருப்பேன். கட்டில் ஃபிஷ் போன் எதுக்காக கொடுக்கறதுன்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் சத்துக்காக தான் கொடுக்கறது. இந்த கட்டில் ஃபிஷ் போனை பார்த்தீங்கன்னா கடல் நுரைன்னு சொல்லுவாங்க, கனவா ஓடுன்னு கூட சொல்லுவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெய்னி சீசனில் கண்டிப்பாக காக்டெயில் கேஜில் நான் சுண்ணாம்புக்கல் கண்டிப்பாக வச்சுருப்பேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா கால்சியம் சத்து தான் இருக்குது. பேர்ட்ஸுக்கு கால்சியம் சத்து கிடைக்கிறதுக்கு இதையும் ஒரு சப்போர்ட்டாக கொடுப்பேன். அடுத்ததாக காக்டெயிலுக்கு பார்த்தீங்கன்னா செங்கல் கொடுப்பேன். செங்கல் அல்லது செம்மண் கொடுக்கலாம். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா காக்டெயிலுக்கு செங்கல் கொடுக்கும்போது அதோட ஜீரண சக்தி நல்லாயிருக்கும். ரெண்டாவது, செங்கலில் பார்த்தோம்னா மினரல்ஸ் இருக்கும். காக்டெயிலுக்கு தேவையான மினரல்ஸ் நம்ம செங்கல் கொடுக்கும்போது காக்டெயிலுக்கு கிடைக்கும். அடுத்ததாக காக்டெயிலுக்கு வைக்கிற தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப கூலிங்கான தண்ணி வைக்கவே மாட்டேன். கொஞ்சம் வார்மாக இருக்கிற மாதிரி இருக்கிற தண்ணி தான் வைப்பேன். புதுசாக பைப்பில் பிடிச்சாவோ இல்லை போரை போட்டு அப்போ வர தண்ணி பிடிச்சாமோ நல்லா வார்மாக இருக்கும், அது மாதிரி தண்ணி தான் வைப்பேன். அடுத்தது, தண்ணியை முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாள்லேயே மாற்றிடுவேன். அப்படி இல்லைனாலும் 2 நாளைக்கு ஒருக்கா கண்டிப்பாக மாற்றிடுவேன். ரெய்னி சீசனில் பார்த்தீங்கன்னா காக்டெயிலுக்கு குடிக்கிற வைக்கிற தண்ணி சீக்கிரம் கூலிங் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் டெய்லியும் தண்ணி மாற்றுறது ரொம்ப நல்லது. அடுத்ததாக மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா நான் தினை தான் ரெகுலராக கொடுப்பேன். வாரத்துக்கு ஒருக்கா ஃபில் பண்ணுற மாதிரி தான் நான் கப்பு வச்சுருக்கேன். அந்த கப்பில் ஃபில் பண்ணோம்னா 1 வாரத்துக்கு வரும். தினையை புதுசாக வாங்கிட்டு வந்துட்டு டைரெக்டாக நான் பேர்டுக்கு கொடுக்க மாட்டேன். வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் வெயிலில் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பேர்டுக்கு யூஸ் பண்ணுவேன். ரெய்னி சீசனில் நல்லா காய வச்சு யூஸ் பண்ணால் தான் கட்டி பிடிக்காமல் இருக்கும். அடுத்ததாக மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா சூரியகாந்தி விதை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கொடுப்பேன். இந்த சூரியகாந்தி விதையும் பார்த்தீங்கன்னா ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபுட்டு தான். அதனால் நம்ம மழை காலத்தில் தாராளமாக கொடுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா என்னோடய காக்டெயிலுக்கு ஸ்ட்ரைப்டு சன்ஃப்ளவர் சீடு தான் ரெகுலராக கொடுப்பேன். அதில் கொழுப்பு சத்து கம்மியாக இருக்கும். அதனால் காக்டெயில்ஸுக்கு கொழுப்பு கட்டுறதோ அல்லது எக் பைண்டிங் வர்றதோ நான் ஸ்ட்ரைப்டு சன்ஃப்ளவர் சீடு கொடுக்கறதால எனக்கு அந்த ப்ராப்ளம் வர்றதில்லை. அடுத்ததாக ரெய்னி சீசனில் காக்டெயிலுக்கு நெல் கொடுப்பேன். பச்சை நெல் தான் கொடுப்பேன். இதுவும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ரெகுலராக கொடுப்பேன். என்னோடய ஃபார்மில் இருக்கிற காக்டெயில்ஸுக்கு ரெய்னி சீசனில் ட்ரை சீட்ஸ்னு பார்த்தோம்னா தினை, சூரியகாந்தி விதை, நெல், இது 3 தவிர வேறு எதுவும் கொடுக்க மாட்டேன். நீங்கள் மிக்சடு சீட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா தாராளமாக அதுவும் கொடுக்கலாம். அடுத்ததாக மழை காலத்தில் சோளக்கருது, பால் கருது கொடுக்கலாம். இதுவும் ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுற கண்டென்ட் தான். அதனால் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம வாரத்தில் 1 நாளோ அல்லது 2 நாளோ தாராளமாக பால் கருது, சோளக்கருது கொடுக்கலாம்.
சின்ன கருதாக இருந்தால் ஒரு பேருக்கு ஒரு கருது கொடுக்கலாம், பெரிய கருதாக இருந்தால் நம்ம 2 பேருக்கு ஒரு கருது கொடுத்தோம்னாவே போதும். அடுத்ததாக மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா நான் கோதுமை கொடுப்பேன். கோதுமையை எப்படி கொடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் 4-5 டைம் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போர்டு கொடுப்பேன். கோதுமையும் பார்த்திங்கன்னா ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுற கண்டென்ட்டு தான். அதனால் நம்ம ரெய்னி சீசனில் கோதுமை கண்டிப்பாக காக்டெயிலுக்கு கொடுக்கலாம். நான் வாரத்தில் பார்த்திங்கன்னா 1 டைம் அல்லது 2 டைம் நான் காக்டெயிலுக்கு கொடுப்பேன். அடுத்ததாக பச்சைப்பயிறு, தட்டைப்பயிறு, வெள்ளை சோளம், கம்பு இது நாளையும் 24 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் 4-5 டைம் க்ளீன் வாட்டரில் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போர்டு கொடுப்பேன். இது பார்த்திங்கன்னா வாரத்தில் 2 நாள் கொடுப்பேன். ஆனால் வெயில் அடிக்கும் போது மட்டும்தான் கொடுப்பேன். ரெய்னி சீசனில் மழை பெய்யும் போதோ அல்லது வெயில் வரலினாவோ அதை கொடுக்க மாட்டேன். அடுத்ததாக கருப்பு சுண்டல், பச்சை பட்டாணி, பச்சை நிலக்கடலை இது 3ஐயும் 24 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு இதையும் 4-5 டைம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு போர்டு கொடுப்பேன். இதையும் வாரத்தில் 2 நாள் கொடுப்பேன். நம்ம சேனலில் இந்த வீடியோவுக்கு முன்னாடியே காக்டெயிலுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஒரு டீட்டெயில்டாக வீடியோ பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்களும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரெய்னி சீசனில் காக்டெயில் சாப்பிட்ற ஃபுட்டில் பார்த்திங்கன்னா 80% ட்ரை சீட்ஸை சாப்பிட்ற மாதிரி தான் பார்த்துக்கணும். 20% அளவுக்கு நம்ம ஊற வச்ச தானியங்கள் கொடுத்தோம்னாவே போதும். அடுத்ததாக கேரட்டு பார்த்திங்கன்னா வாரத்தில் 1 நாள் கொடுப்பேன். மழை காலத்தில் நல்லா வெயில் அடிக்கும் போது மட்டும்தான் கேரட்டை கொடுப்பேன். வெயில் அடிக்காத பட்சத்துக்கு நான் கேரட் கொடுக்கவே மாட்டேன். அடுத்ததாக பீட்ரூட்டும் வாரத்தில் 1 நாள் கொடுப்பேன். இதுவும் மழை காலத்தில் வெயில் அடித்தா மட்டும்தான் கொடுப்பேன். வெயில் வராத பட்சத்துக்கு பீட்ரூட்டும் கொடுக்க மாட்டேன். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா வெண்டைக்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் வாரத்தில் 1 நாள் கொடுப்பேன். அடுத்ததாக ரெய்னி சீசனில் என்னென்ன கீரை வகைகள் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ரெய்னி சீசனில் பார்த்திங்கன்னா நான் மேக்ஸிமம் கீரை வகைகள் அதிகமாக கொடுக்க மாட்டேன். எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா ரெய்னி சீசனில் தான் பேர்ட்ஸுக்கு லூஸ் மோஷன் அதிகமாக வரும். அந்த டைமில் நம்ம கீரை வகைகள் கொடுக்கும்போது கண்டிப்பாக லூஸ் மோஷன் வரும். அதனால் நான் மேக்ஸிமம் கீரை வகைகள் கொடுக்க மாட்டேன். என்னென்ன கொடுப்பேன் அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறேன். வாரத்தில் 1 நாள் பார்த்திங்கன்னா புதினா கண்டிப்பாக கொடுப்பேன். அடுத்ததாக வாரத்தில் 1 நாள் வேப்பங்கொத்து 1 கொத்து முழுசாக கொடுப்பேன். வேப்பங்கொத்தும் சரி புதினாவும் சரி எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். காக்டெயிலுக்கு எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்துச்சுன்னா மழை காலத்தில் வர டிசீஸில் இருந்து நம்ம காக்டெயில்ஸை ஈஸியாக பாதுகாக்கலாம். அடுத்ததாக முருங்கைக்கீரை 5 நாளைக்கு ஒருக்கா 1 டைம் கொடுப்பேன். முருங்கைக்கீரையில் பார்த்திங்கன்னா அயன் சத்து இருக்குது. இதுவும் ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுற கண்டென்ட்டு தான். அதனால் மழை காலத்தில் நம்ம தாராளமாக முருங்கைக்கீரை கண்டிப்பாக கொடுக்கலாம். புதினா, முருங்கைக்கீரை, வேப்பங்கொத்து இது 3 தவிர வேறு எந்த கீரையுமே நான் மழை காலத்துலேயும் சரி பனி காலத்துலேயும் சரி என்னோடய காக்டெயில்ஸுக்கு கொடுக்கவே மாட்டேன். இப்போ நான் சொன்ன ஃபுட் லிஸ்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா பிப்ரவரி கடைசி வரைக்கும், அதாவது மார்ச்சில் வெயில் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் இப்போ சொன்ன ஃபுட்டு தான் நான் ரெகுலராக கொடுத்துட்ருப்பேன். இப்போ சொன்ன ஃபுட் லிஸ்ட் இல்லாமல் நான் ரெகுலராக கொடுக்குற சப்ளிமெண்ட் மெடிசனையும் ரெய்னி சீசனில் நான் ரெகுலராக கொடுத்துட்ருப்பேன். இந்த வீடியோவில் மழை காலத்தில் என்னோடய ஃபார்மில் இருக்கிற காக்டெயில் பேர்ட்ஸுக்கு நான் என்னென்ன ஃபுட்டு கொடுக்குறேன் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.